நிலைமை எவ்வளவு மோசமானாலும் பரவாயில்ல, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு எதிராக வர்த்தக போரை தொடங்கியிருக்கு சீனா. இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்ப்போம். கடந்த சில வருடங்களாவே அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது. இவ்வளவு காலமா பனிப்போரா இருந்த நிலையில இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். சில நாட்களுக்கு முன்னாடி மெக்சிகோ கனடா மேல 25% வரியா விதிச்சது. சீனா மேல 10% வரியையும் விதிச்சது. அமெரிக்காவுக்கு முக்கிய ஏற்றுமதியாளர்கள்னு பார்த்தா சீனா, மெக்சிகோ, கனடா தான். அமெரிக்காவில் இருக்கிற வர்த்தக பற்றாக்குறைய சீனா 30.2%, மெக்சிகோ 19%, கனடா 14% பங்கு வகிக்குது. அமெரிக்காவோட ஒட்டுமொத்த வர்த்தக பற்றாக்குறையில இந்தியா 3.2% தான் பங்கு வகிக்குது. அதனால கூடுதல் வரி விதிச்ச நாடுகள் லிஸ்ட்ல இந்தியா இல்லை. கனடா மீது 25% வரி விதிச்ச ட்ரம்ப்புக்கு பதிலடியா அமெரிக்க பொருட்களுக்கு 10-15% வரி விதிச்சது கனடா. இதனால டொனால்ட் ட்ரம்ப் அரசு வரியை கேன்சல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு வருது. இந்த நிலையில சீனாவும் பதிலடி கொடுத்திருக்கு. அமெரிக்கால இருந்து சீனாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 15% வரியை சீனா விதிச்சிருக்கு. அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நிலக்கரி, லிக்விட் நேச்சுரல் கேஸுக்கு 15% வரியும், எண்ணெய் மற்றும் விவசாய உபகரணங்களுக்கு 10% வரியும் விதிச்சிருக்கு சீனா. இதனால அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய நிலக்கரி, லிக்விட் நேச்சுரல் கேஸ், எண்ணெய், விவசாய உபகரணங்கள்னு சொல்லி ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் குறையலாம். அமெரிக்காவுக்கு கடுமையான இழப்பு ஏற்படும் சூழலும் உண்டாயிருக்கு. ட்ரம்போட வரி விதிப்பினால அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட சர்வதேச அளவுல வர்த்தக போர் ஆரம்பிச்சிருக்கு. உலக அளவில் இருக்கிற மார்க்கெட்ல இதனால பெரிய அளவுல சரிவு ஏற்படும் நிலையும் உண்டாயிருக்கு. இந்த கண்டென்ட்ல பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, தன்னோட நாடு வளர்ச்சி அடையணும்னா உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது கட்டாயம். இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு அதிக வரி விதிக்கிறதுன்றது முட்டாள்தனம். ஒரு பொருளுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படும் போது தன்னோட நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருளுக்கு அந்த நாடு வரி விதிக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா புத்திசாலித்தனமா செயல்படணும். மக்களே, இந்த கண்டென்ட் பத்தியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.